அத்தியாயம் 92. அக்னியின் முத்தத்திலும் இடையில் அவன் செலுத்தும் ஆதிக்கத்தையும் தாங்க முடியாமல் கால்கள் இரண்டும் துவண்டு அவள் விலசல்வதற்கு முன் அவளின் இதழிலிருந்து தன் இதழை பிரிக்காமல் அவனின் கைகளில் அவளை பூ போல் அள்ளிக்கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியேறி தங்களின் அறைக்கு வந்தான் அக்னி. அவளை தூக்கி கொண்டு வந்தவன் அங்கிருந்த படுக்கையில் மலரை ஒரு பூ போல மென்மையாக படுக்க வைத்தான். அவளுக்கு அருகில் அவனும் படுத்துக்கொண்டு அவளை அணைத்து கொண்டான். வேறு எதுவும் செய்யவில்லை. அவனுக்குத்தான் அவனின் அம்முவின் மனதில் இருப்பது தெரியுமே. பிறகு எப்படி அவளை கஷ்டப்படுத்துவான்? மலரும் அவனை அணைத்து கொண்டு தூங்கிவிட அக்னிதான் தூக்கம் வராமல் ஏதேதோ யோசித்து கொண்டே மலரையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவள் நெற்றியில் முத்தமிட்ட அக்னி தூங்கும் அவளிடம், எனக்கு தெரிஞ்ச உண்மையை முழுசும் உன்கிட்ட சொல்லல, ஆனா கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு உன்கிட்ட சொல்றேன் என்று கூறி அவளை அணைத்தபடி ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றான். இவர்கள் இங்கே நிம்மதியாக தூங்க கோயம்புத்தூரில் உள்ள மலரின் பிறந்த வீட்டிலோ அனைவரும் தூக்கத்தை தொலைத்து வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அமர்ந்திருந்தனர். அனைவரும் வேறு வேறு காரணங்களுக்காக கவலையுடன் இருக்க, ஒருவர் மட்டும் தன் கையை விட்டு அனைத்தும் சென்று விடுமோ என்ற கோபத்திலும் வன்மத்திலும் அமர்ந்திருந்தார். அவர்தான் மூர்த்தி. இன்று காலையில் எப்பொழுதும் போல் ஆபீஸிற்கு சென்றவருக்கு இடியாக இறங்கியது. இந்த ஆபீஸருக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும், மலரின் தந்தை சண்முகம் மனது வைத்தால் மட்டுமே அவர்கள் இந்த ஆபீஸிற்குள் நுழைய முடியும் என்றும், மற்றபடி அங்கிருக்கும் சொத்துக்களை அவர்களால் அனுபவிக்க முடியாதும் என்றும். ஏன், சண்முகம் கூட சொத்தை அனுபவிக்க மட்டுமே முடியுமே தவிர விற்கக்கூட முடியாது. அந்த செய்தி மூர்த்திக்கு மட்டுமல்ல, அவரின் தம்பிகளுக்கும் மகன்களுக்கும் பேரிடையாக இறங்கியது. அதை கேட்டு அங்கிருந்த மற்றவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் விஷயம் புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மூர்த்திக்கு நன்றாகவே புரிந்தது. அனைத்து உண்மைகளும் தெரிந்த எவனோ ஒருவன்தான் இதனை செய்திருக்கிறான் என்றும், அவன் யார் என்றும் அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சண்முகத்தின் குரல் அவர் யோசனையை கலைத்தது. அண்ணா, என்ன இது? எதுக்கு இந்த வக்கீல் ஏதேதோ சொல்றான்? முதல்ல இவனை யார் உள்ள விட்டது என்று கேட்டார் சண்முகம். அவரை நான் தான் இங்கே வர வச்சிருக்கேன் மிஸ்டர் சண்முகம் என்று கூறிக்கொண்டே அங்கே வந்தான் மாறன். இவன் எப்படி இங்கே என்றுதானே யோசிக்கிறீர்கள்? அக்னி ஊருக்கு செல்லும் பொழுது மலரின் தந்தை வீடு மலரின் பெயருக்கு மாற வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றான். அதை செயல்படுத்தும் போதுதான் மாறனுக்கு ஆச்சரியமூட்டும் தகவல்கள் கிடைத்தது. அதில் ஒன்று, அனைத்து சொத்துக்களுக்கும் மலரின் தந்தை சண்முகத்தின் பெயரிலும் அவருக்கு பிறக்கும் வாரிசுக்கும் தான் அந்த சொத்து அத்தனையும் சேரும் என்று தெரிய வந்தது. மற்றபடி இந்த சொத்தை சண்முகம் அனுபவிக்க மட்டும்தான் முடியுமே தவிர விற்க முடியாது. இதை கேட்டு அதிர்ந்த மாறன் உடனே அதை அக்னியிடம் கூற, அப்போதைய மூர்த்திக்கு ஆப்பு ரெடி செய்து விட்டான் அக்னி. ஆனால் அது மட்டுமில்லை, இன்னும் சில உண்மைகளும் மாறனின் காதுகளுக்கு வந்தடைந்தது. அந்த உண்மையின் பின்னணி புரியாமல் அக்னியும் மாறனும் குழம்பிக் கொண்டிருந்தனர். அது என்னவென்று போக போக தெரிந்து கொள்ளலாம். நீயா, உனக்கு இங்க என்ன வேலை என்று அவனை எதிர்பார்க்காத சண்முகம் கேட்டார். ஏன் அவசரப்படுறீங்க சண்முகம்? அதை சொல்றதுக்கு தானே நானே இங்க வந்திருக்கேன். நான் ஏன் வந்திருக்கேன்? வக்கீல் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யான்னு உங்க அண்ணனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கலாமே என்று மூர்த்தியை நக்கலாக பார்த்தான் மாறன். அவனை பார்க்க பார்க்க மூர்த்திக்கு எரிச்சலாகி பற்றி கொண்டு வந்தது. எப்பொழுது மலர் அக்னியுடன் சென்றாலோ அப்பொழுதே அவளை சுற்றி இருக்கும் ஆட்கள் அத்தனை பேரை பற்றியும் மூர்த்திக்கு தெரியும். பெண்ணாட்களில் அவர்களால் எந்த பிரச்சனையும் தனக்கு வரக்கூடாது என்று நினைத்துதான் அத்தனையும் கவனமாக கையாண்டார். ஆனால் அவ்வளவு கவனமாக செயல்பட்டும் இதோ வந்துவிட்டதே பிரச்சனை. அதுவும் அவர் சிறிதும் எதிர்பார்க்காத பிரச்சனை என்று அவர் முகமே காட்டி கொடுக்க, அதனை பார்த்து மாறன் சிரித்தான். இங்க பாருப்பா, இது எங்க ஆஃபீஸ். இதுல சம்பந்தமே இல்லாம நீ இங்க என்ன பண்ற? அதுவும் அந்த வக்கீல் ஏதேதோ உளறான் என்றார் சண்முகம் சிறிது கோபமாக. அவர் ஒன்றும் உளறல மிஸ்டர் சண்முகம். அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். இந்த ஆஃபீஸ் உங்க பேர்ல தான் இருக்கு. உங்களுக்கு அப்புறம் உங்க வாரிசுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபீஸ்ல எல்லா உரிமையும் இருக்கு. ஆஃபீஸ் மட்டும் இல்லை, மொத்த சொத்தும் உங்க பேர்ல தான் இருக்கு. வீடு முதற்கொண்டு அது உங்களுக்கும் உங்க பசங்களுக்கும் மட்டும்தான் சொந்தம். உங்க அண்ணன்னு சொல்ற மிஸ்டர் மூர்த்திக்கோ அவரோட பசங்களுக்கோ உங்க தம்பிக்கோ இங்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது என்று மாறன் சொல்ல அனைவரும் அதிர்ந்து போயினர். ஏய்,
யார் நீ? முதல்ல உன்னை யார் ஆஃபீஸ்க்குள்ள விட்டது? தேவையில்லாம இங்க வந்து அது இதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க என்று மூர்த்தி அடக்கப்பட்ட கோபத்துடன் பேச, அதை சிறிதும் கண்டு கொள்ளாத மாறன், இங்க பாருங்க மிஸ்டர் மூர்த்தி, என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. இந்த ஆஃபீஸில் உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் உங்கள் பசங்களுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இந்த ஆஃபீஸ் உங்கள் தம்பி சண்முகத்தோட பேரில் இருந்தாலும் இப்போ அவருடைய வாரிசான மலருக்கும் இதில் முழு உரிமை இருக்கு என்று கூறி சிரிக்க, அது சண்முகத்திற்கே சிறிது கோபத்தை தான் உண்டு பண்ணியது. இங்கே பாருங்க, இது எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ். நீங்கள் தான் தேவையில்லாமல் எங்களை பழி வாங்குறதுக்காக இப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் போலீஸாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக இப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு வந்து எங்களை பயமுறுத்தலான்னு நினைக்காதீங்க. அது எங்ககிட்ட நடக்காது என்று அருள்வாணன் கூற, மற்றவர்களும் அதுதான் உண்மை என்பது போல் அவனின் பக்கம் நின்றனர். வக்கீல் சார், நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்க. இவங்க பிரச்சனை பண்ணான்னு நான் பார்த்துக்கிறேன் என்று மாறன் கூற, அவரும் அங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்கும் அத்தனை பேரையும் அழைத்து தன் கையில் இருந்த பத்திரங்களை காட்டி பேசத் தொடங்கினார். இந்த ஆஃபீஸ் மிஸ்டர் சண்முகத்தோட பேரில் இருக்கிறதுனால அவரோட வாரிசான மலருக்கும் இந்த ஆஃபீஸில் முழு உரிமை இருக்குது. அதனால் அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா, இனிமேல் மிஸ்டர் சண்முகத்தை தவிர அவரோட தம்பி, அண்ணன், அவர் பசங்க யாரும் இந்த ஆஃபீஸுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க என்று கூறி அங்கிருந்த அனைவரையும் அதிர வைத்தார் வக்கீல். பிறகு சண்முகத்தின் பக்கம் திரும்பியவர், மிஸ்டர் சண்முகம், இந்த கம்பெனியும் இதோட சொத்துக்களும் உங்கள் அப்பா பரந்தாமன் எழுதி வச்ச செட்டில்மெண்ட் பத்திரப்படி உங்களுக்கு லைஃப் எஸ்டேட் மட்டும்தான். அதாவது நீங்கள் இதை உயிரோடு இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம். ஆனால் யாருக்கும் விற்கவோ மற்றவங்களை எங்களை முதலாளி ஆக்கவோ உங்களுக்கு சட்டப்படி உரிமை கிடையாது. இந்த சொத்தோட முழு உரிமையும் உங்களோட வாரிசுகளுக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால் எந்தவித சட்டப்பூர்வ உரிமையும் இல்லாமல் இத்தனை வருஷமாக கம்பெனியை ஆக்கிரமித்து அத்துமீறி உள்ள நுழைஞ்ச மூர்த்தி மற்றும் அவரோட ஆட்களுக்கு எதிராக கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கியாச்சு. இனிமே அவங்க அந்த ஆஃபீஸ் வாசப்படியை கூட மிதிக்க முடியாது. மீறி உள்ளே வந்தா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வழக்கில் ஜெயிலில் கம்பி எண்ண வேண்டியிருக்கும் என்றார். யோ, முதல்ல நிறுத்தியா? எங்கள் அப்பாவோட பேர் சக்கரவர்த்தி, பரந்தாமன் இல்லை. இதிலேயே தெரிய வேணாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் போயின்னு என்று நக்கலாக சிரித்தார் மூர்த்தியின் இரண்டாவது தம்பி மாதவன். அவர் சொல்கிறது உண்மைதான், நீங்கள் சொல்கிறதும் உண்மைதான் மாதவன். உங்கள் அப்பாவோட பேர் சக்கரவர்த்திங்கிறதும் உண்மைதான், இவரோட அப்பா பரந்தாமங்கிறதும் உண்மைதான் என்று மாறன் கூற, அனைவரும் ஒன்றுமே புரியாமல் முழித்தனர். மூர்த்தி மட்டுமே தன் பதற்றத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக மாறனை வெறித்தபடி நின்றார். அவருக்கு ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது, இன்று அனைத்து உண்மைகளும் வெளிவந்தே தீரும் என்று. மாறன் மூர்த்தியையே பார்த்தவாறே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆஃபீஸ் முதலாளியோட பெயர் பரந்தாமன், அவரோட மகன் பேரு சண்முகம், இந்த சொத்துக்கு கார்டியனாக இருந்தவர் பேரு சக்கரவர்த்தி, அவரோட பசங்க பேரு தான் மூர்த்தி, மாதவன், தேவகி என்று கூறவே அனைத்தும் அனைவருக்கும் புரிந்தது. அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதிர்ந்து போய் நின்றிருந்தனர். அனைவரும் அந்த உண்மையின் அதிர்ச்சியில் இருக்கும்போதே சண்முகத்தை தவிர மற்ற அனைவரும் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக அங்கிருந்து அனுப்பி வைத்திருந்தான் மாறன். அவமானப்பட்ட அனைவரும் ஆபீஸில் இருந்து வீட்டிற்கு வந்து சேரும் பொழுது ஆபீஸின் பிரச்சனையை வீட்டில் கூறுவதற்கு முன்பே அடுத்த பிரச்சனையாக தேவகியின் மகள் ஷாலினியை காணவில்லை என்ற குண்டை தூக்கி போட்டனர் வீட்டு பெண்கள். மதியத்திலிருந்து அனைத்து இடங்களிலும் ஆண்கள் தேடி பார்த்துவிட்டனர். ஷாலினியை பற்றி எந்த தகவலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் சோர்ந்து போய்தான் வீட்டிற்கே வந்து சேர்ந்தனர் அனைவரும். இதோ இப்போது இரவு 9 மணி ஆகிவிட்டது. ஆபீஸில் இருந்து சண்முகமும் வீட்டிற்கு வரவில்லை, காணாமல் போன ஷாலினியும் வீட்டிற்கு வரவில்லை. ஷாலினி காணாமல் போன பதற்றத்தில் இருந்ததால் வீட்டின் ஆண்களின் முகம் மாறுபட்டிருப்பதை கூட பெண்களால் சரியாக கவனிக்க முடியவில்லை. ஆனால் எவ்வளவு நேரம் அதை மறைக்க முடியும்? அதை உடைக்கவே சோர்ந்த முகத்துடன் வீட்டினுள் நுழைகிறார் சண்முகம். சண்முகம் உள்ளே நுழைந்ததும் அவரை நெருங்கிய கவிதா, என்னங்க, நம்ம ஷாலினிய மதியத்திலிருந்து காணோங்க, எங்க போனான்னு கூட தெரியல. காலையில் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு போனவ அவ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகவே இல்லை. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க வரலன்னு சொல்கிறாங்க. நாங்களும் அவளுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாத்துலேயும் தேடி பார்த்துட்டோம். அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல என்று படபடப்புடன் கூறிக்கொண்டிருக்க சண்முகத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அப்பொழுதே அவரை நன்றாக கவனித்தார் கவிதா.
ஆண்கள் சண்முகத்தை பார்த்தவுடனே கண்டுபிடித்து விட்டனர் அவர் எந்த நிலைமையில் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்று. ஏனென்றால் அவர் சிறிது தள்ளாட்டத்துடன் தான் உள்ளே நுழைந்தார். அதிலேயே கண்டுபிடித்து விட்டனர் சண்முகம் குடித்துவிட்டுதான் வந்திருக்கிறார் என்று. என்னங்க இது? என்ன புது பழக்கம்? குடிச்சிட்டு வீட்டுக்கு வருது? வயசு பொண்ணுங்க இருக்க வீட்டில் இப்படிதான் பண்ணுவீங்களா என்று கவிதா சத்தமாக கேட்க அவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அவர் பாட்டிற்கு நேராக தன் அறைக்கு சென்று விட்டார். அவரை தடுக்க சென்ற கவிதாவிடம், சித்தி, சித்தப்பாவை விட்டுடுங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று கூறினான் அருள். என்ன பேசுற? இது வரைக்கும் இந்த பழக்கம் அவர்கிட்ட சுத்தமா கிடையாது. இந்த பழக்கம் திடீர்னு அவருக்கு எங்கிருந்து வந்துச்சு? நீங்க எல்லாரும் மதியமே ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க. அவர் இவ்வளவு நேரம் எங்க இருந்தாரு? அதுவும் இந்த நிலைமையில வந்து நிக்கிறாரு என்று கண்கள் கலங்க சத்தமாக கேட்க மூர்த்தியின் மனைவி அப்பொழுதுதான் ஆண்களின் முகத்தை கவனித்தார். வேட்டு பெண் காணவில்லை என்றதும் அவர்களுக்கு ஆண்களை கவனிக்கவே மறந்துவிட்டது. இப்போது கவனிக்க அனைவரின் முகத்தை பார்த்ததுமே தெரிந்துவிட்டது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை என்று. தன் கணவரை நெருங்கிய செல்வி, என்னங்க, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஷாலினியை நினைச்சுதான் கவலைப்படுறீங்களா என்று கேட்க, அண்ணி, பிரச்சனை தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியணும். நாங்களே எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. இதுக்கு மேலே தாமதிக்க வேண்டாமே, நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் என்று மாதவன் கூற, அப்பொழுது வீட்டின் வெளியே போலீஸ் ஜீப் சத்தம் கேட்டது. அத்தனை பேரும் அடித்து பிடித்து கொண்டு வெளியே ஓடி வந்தனர். வெளியே வந்தவர்கள் கண்ட காட்சிகள் அத்தனை பேரின் முகத்திலும் இவ்வளவு நேரம் தங்கள் வீட்டு பெண் காணவில்லை என்ற வருத்தத்திலிருந்து அவர்களின் முகம் கோபத்தில் தாண்டவமாடியது. அத்தியாயம் 93. நடு இரவில் மலரும் அக்னியும் தூங்கிக் கொண்டிருக்க அந்த நிசப்தமான இரவின் அமைதியை கிழித்து கொண்டு அக்னியின் போன் அடித்தது. தூக்க கலக்கத்திலேயே போனை அட்டன் செய்து காதில் வைக்க அந்த பக்கம் என்ன சொல்லப்பட்டதோ அடித்து பிடித்து கொண்டு எழுந்து அமர்ந்தான் அக்னி. என்ன சொல்ற? என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு என்ற அழுத்தமான குரலில் அதே சமயம் மலரின் தூக்கம் கலைந்து விடாதவாறு மெதுவாக பேசிக்கொண்டே பால்கனிக்கு சென்றான் அக்னி. சிறிது நேரம் அந்த பக்கம் சொன்னதை பொறுமையாக கேட்டவன் ஓர் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு, சரி, காலையில கிளம்பி வாங்க, மற்றதை நாம இங்க வந்து பேசிக்கலாம். கோபப்படாம நிதானமா யோசிச்சு முடிவெடு. நீ என்ன முடிவெடுத்தாலும் உன் பக்கம் நான் இருக்கேன் என்று கூறி போனை வைத்தான் அக்னி. உடனே ஆதிக்கு போன் செய்து சில விஷயங்களை கூற அதை கேட்ட ஆதிக்கும் அதிர்ச்சிதான். பாஸ், என்ன சொல்றீங்க? இது அன்னைக்கு தெரியுமா என்று கேட்டான் ஆதி. அவ நல்லா தூங்குறா, காலையில அவகிட்ட பொறுமையா சொல்லிக்கலாம். நீ மற்ற ஏற்பாடெல்லாம் பார்த்துக்கோ. அப்படியே இந்த விஷயத்த துருவன்கிட்டையும் சொல்லிடு என்று கூறிவிட்டு போனை வைத்தவன் இதனை கேட்டு மலர் என்ன நினைப்பாளோ என்று யோசித்து கொண்டு நின்றவனுக்கு கொண்டே நின்றான். பிறகு விடிய இன்னும் நேரம் இருப்பதால் மலரின் அருகில் படுத்து மீண்டும் தூக்கத்தை தொடர்ந்தான். அடுத்த நாள் காலையில் தூக்கம் கலைந்து எழுந்த மலர் தனக்கு அருகில் படுத்துக்கொண்டு ஏதோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கும் தன்னவனையே பார்த்தாள். என்னாச்சு மாமா, காலையிலேயே எதையோ இவ்வளோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க என்றாள். ஒன்றும் இல்லடா, ஆஃபீஸ் விஷயமா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்த? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல? மணி 7 ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கினா மதியம் ஆகிடும். நான் குளிச்சுட்டு வரேன், சேர்ந்து கீழே போகலாம் என்று கூறிவிட்டு மலர் குளியல் அறைக்குள் சென்று விட்டாள். சிறிது நேரத்தில் மலரும் அக்னியும் கீழே வர அங்கே அச்சுவும் தீபாவும் அமர்ந்திருந்தனர். அக்னி மலரிடம் ஒரு முக்கியமான போன் பேசிவிட்டு வருவதாக கூறிவிட்டு மலரை அங்கிருந்து சோஃபாவில் அமர வைத்துவிட்டு வீட்டிற்கு வெளியே இருந்த தோட்டத்திற்கு சென்றான். அக்னி வெளியே சென்றதும் தான் தன் தோழிகளை பார்த்தாள் மலர். ஆனால் அவர்கள் இருவருமே இவள் வந்தது கூட தெரியாமல் அமர்ந்திருந்தனர். என்னாச்சு இவளுக்கு என்று நினைத்தவள், தீபா, தீபா, அச்சு, அடியே அச்சு என்று கூப்பிட்டு பார்த்தாள். எது சரிப்பட்டு வராது என்று யோசித்து தனக்கு அருகில் இருந்த டிவி ரிமோட்டை எடுத்து தூக்கி அச்சுவின் தலையிலேயே போட்டுவிட்டாள் மலர். அதில் சட்டென தன் அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்தவள் மலரின் பக்கம் திரும்பி, அறிவு கெட்டவளே, இப்ப எதுக்குடி என்ன அடிச்ச என்று கோபமாக கத்தினாள் அச்சு. ஏண்டி, நான் கீழே வந்து எவ்வளவு நேரமா உங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட என்னை கவனிக்காம நீங்க 2 பேரும் ஏதோ பேய பார்த்த மாதிரி இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு அடிச்சுதான் கேட்கணுமா? எரும மாடே என்று அவளை அடிப்பதற்கு அச்சு நெருங்கவும் அக்னி உள்ளே வரவும் சரியாக இருந்தது. அவனை பார்த்தவுடன் அவனுக்கு பயந்து
அமைதியாக சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் அச்சு. எல்லாரிடமும் வீரமாக பேசினாலும் அக்னியை பார்த்தவுடன் அவனின் வீரமெல்லாம் எங்கு பறந்து செல்கிறது என்றே தெரியாது. அவனை பார்த்தவுடனே ஆஃப் ஆகி விடுவாள். இப்போது மட்டும் அவள் மலரை அடித்திருந்து அதை அவன் பார்த்திருந்தால் இங்கே ஒரு ரணக்கலமே ஆகியிருக்கும் என்று அச்சுவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அதனால் அமைதியாக போய் உட்கார்ந்து கொண்டாள். அதை பார்த்த மலரும் தீபாவும் வாயை மூடிக்கொண்டு சிரித்தனர். அவள் அடங்கும் ஒரே ஆள் என்றால் அது நம்ம அக்னிதான். அக்னியை பார்த்து அமைதியாக அமர்ந்தவள் சிறிது நேரத்திற்கு முன்பு தீபா தன்னிடம் கூறியதை நினைத்து பார்த்தாள் அச்சு. சிறிது நேரத்திற்கு முன்பு கீழே இறங்கி வந்த தீபா நேராக அச்சுவின் அருகில் அமர்ந்து, அச்சு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். என்னடி புதுசா என்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்குற என்று அவளை சந்தேகத்துடன் பார்க்க, அடுத்தவள் கூறிய பதிலில் அதிர்ச்சியுடன் வாயை பிளந்து கொண்டு தீபாவை பார்த்தாள் அச்சு. அது ஒன்றும் இல்லைங்க மக்களே, நம்ம தீபா பொண்ணு நேற்று வர துருவனை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தால, நேற்று துருவன் போட்ட போட்டில் புத்தி வந்துடுச்சு. அதான் விடிஞ்சதும் நேராக அச்சுக்கிட்ட வந்து துருவனை காதலிக்கிறதாவும் அதை கூடிய சீக்கிரமே துருவன் கிட்ட சொல்ல போகிறதாவும் சொல்லிட்டா. அதுக்கு தான் இந்த அதிர்ச்சி. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர்களின் அருகே வந்த அக்னி, அம்மோ, இன்னைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடு, அப்படியே கெஸ்ட் ரூமையும் ரெடி பண்ணு. இன்னைக்கு எல்லாருமே ஆஃபீஸ்க்கு போக லேட் ஆகும். ஆதியும் துருவனும் அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஏர்போர்ட் போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை என்று கூறிவிட்டு அக்னி அவன் பாட்டுக்கு மேலே சென்று விட்டான். என்னடி இது, யார் வராங்கன்னு கூட சொல்லாம எல்லாத்தையும் சீக்கிரமா ரெடி பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு போறாரு. இவ்வளவு ஏற்பாடு பண்ண சொல்றாரே, அப்படி யார் வராங்க என்று யோசித்து கொண்டே மலர் தீபாவையும் அச்சுவையும் பார்த்தாள். அவர்களோ இவளை முறைத்தனர். ஏண்டி, சொல்லிட்டு போறது உன் புருஷன், உனக்கே தெரியலனா எங்களுக்கு அப்படிடி தெரியும் என்று அச்சு அவளை முறைக்க, அதற்கு அவர்களை பார்த்து வலசல் சிரிப்பை ஒன்று உதிர்த்தாள் மலர். போதும் போதும், உன் சிரிப்பை நிப்பாட்டிட்டு இங்கு ஒருத்தி என்னென்னவோ வளர்றா, முதல்ல அவளை என்னன்னு கவனி என்று அச்சு தீபாவை சுட்டிக்காட்ட மலர் தீபாவை பார்த்தாள். அச்சுவிடம் சட்டென கூறிவிட்டாலும் மலரிடம் சொல்வதற்கு தயக்கமாக இருந்தது தீபாவிற்கு. நேற்று வரை மலரிடம் அவ்வாறு கூறிவிட்டு இன்று எப்படி துருவனை காதலிப்பதாக கூறுவது என்று தெரியாமல் தயங்கினாள் தீபா. அவள் தயக்கத்தை புரிந்து கொண்ட அச்சு, மேடம் துருவன் சாரை லவ் பண்றாங்களாம் என்று நக்கலாக கூறினாள். அவள் கூறியதை கேட்டு மலர் ஒரு நிமிடம் அதிர்ந்து விட்டாள். என்னடி சொல்ற, நேற்று வரைக்கும் அவர் எங்க நான் எங்க அப்படி இப்படின்னு டயலாக் பேசிட்டு இருந்த, ஒரு நைட்டுக்குள்ள இந்த காதல் எங்கிருந்தடி வந்துச்சு என்று ஒரு மாதிரியாக தீபாவை பார்த்தாள் மலர். அதுதான் எனக்கும் தெரியல, நீ வரப்போ மேடம் இந்த விஷயத்த தான் என்கிட்ட சொன்னாங்க, அதை கேட்டு தாண்டி அதிர்ச்சியில் உட்கார்ந்துருந்தேன் என்றாள் அச்சு. அது அது வந்து மலர் என்று அவளிடம் சொல்ல தயங்க அவளின் தயக்கத்தை புரிந்து கொண்டு மலரை பேசினாள். இங்க பாரு தீபா, துரு அண்ணன் உன்னை எவ்வளோ காதலிக்கிறார்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு இல்லை, அது உனக்கே நல்லா தெரியும். இப்போ காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி அவரை ஏமாத்திடாத. உன்னோட நிலைமையை விட என்னோட நிலைமை ரொம்ப ரொம்ப கீழே இருந்துச்சு. ஆனால் அவரை பார்த்த மொதல் நாள்லையே எனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சு, அவருக்கும் என்னை பிடிச்சிருந்துச்சு. அதை உடனே என்கிட்ட சொல்லவும் செஞ்சாரு. அத்தனை நாளாக யாருமே இல்லாத அனாதையாக இருந்த எனக்கு எல்லாமாவே இருப்பேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் என்னோட விருப்பத்தை தவிர வேறு எதையுமே யோசிக்காம உடனே நான் என்னோட சம்மதத்தை சொன்னேன். அவரை நான் காதலிச்சதுக்கு அப்புறம்தான் அவர் எனக்கு பெரிய ஆளுன்னே எனக்கு தெரியும். அதை கேட்டு எனக்கு சின்னதாக ஒரு நெருடல் இருந்துச்சு. உடனே அதை நான் தூக்கி போட்டுட்டேன். ஏன் தெரியுமா, அவர் அந்த அளவுக்கு என்னை காதலிக்கிறாரு. அந்த காதலுக்காக நான் தகுதிங்கிற என்னுடைய தாழ்வு மனப்பான்மையை அதுக்குள்ளே கொண்டு வர விரும்பலை. அதனால் காதலுக்குள்ளே இந்த தகுதிங்கிற வார்த்தையெல்லாம் கொண்டு வந்தா கடைசியில் அந்த காதல் நிலைக்காமலே போயிடும். தயவு செஞ்சு இன்னொரு தடவை கிறுக்குத்தனமாக ஏதாவது பேசிக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. உன்னை தேடி தானா ஒரு நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு, சந்தோஷமா இரு என்று புன்னகையுடன் கூறிவிட்டு அக்னி கூறிய வேலையை பார்க்க சென்றாள். அச்சுவும் அவள் தனியா யோசிக்கட்டும் என்று அறைக்கு சென்று விட்டாள். அனைத்து வேலைகளையும் முடித்து வரவிருக்கும் விருந்தினர்களுக்காக அனைவரும் ஹாலிலேயே அமர்ந்திருந்தனர். அவர்களை வெகு நேரம் காக்க வைக்காமல் வீட்டின் முன்பு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்கவே அனைவரும் வாயிலிற்கு வந்தனர். அம்மோ, இப்போ வரவங்க எந்த நிலைமையில வந்தாலும் நீ வருத்தப்படக்கூடாது.
அதை நீ சந்தோஷமாக ஏற்றுப்பன்னு நினைக்கிறேன். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதனால் எதை பற்றியும் யோசிக்காம அவங்கள சந்தோஷமாக உள்ளே கூப்பிடணும், சரியா என்று அக்னி கூற, குழப்பத்துடனே காரிலிருந்து இறங்கும் நபர்களை பார்த்தால் மலர். ஒரு காரிலிருந்து ஆதியும் மதியும் இறங்க, மற்றொரு காரிலிருந்து இறங்கியது மாறன். அவனை பார்த்தவுடன் பெண்கள் மூவரும், மதியும் மாறனும் அண்ணாவும் தானே வராங்க என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே மாறன் இறங்கிய காரின் மறுபக்கத்திலிருந்து தலையில் கட்டுடன் சோர்ந்த முகத்துடனும் கழுத்தில் தாலியுடனும் கீழே இறங்கினாள் ஷாலினி. அவளை அங்கே சிறிதும் எதிர்பார்க்காத பெண்கள் மூவரும் அதிர்ந்து விட்டனர். அவளை அந்த கோலத்தில் பார்த்ததும் முதலில் ஓடியது மலர்தான். ஷாலினிக்கு மலரை பார்த்தவுடன் எங்கிருந்து தான் அவ்வளவு அழுகை வந்ததோ, மலரை அணைத்து கொண்டு கத்தறி அழுதாள். அவள் அவ்வளவு அழுவதை பார்த்து மலருக்கே ஒரு மாதிரி ஆகிவிட்டது. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இவ்வளோ இந்த கோலத்துல பார்த்தா பயமாகவும் இருக்கு என்று யோசித்து கொண்டே திரும்பி அச்சுவையும் தீபுவையும் பார்த்தாள் மலர். தீபாவும் அச்சுவும் மலரிடமிருந்து ஷாலினியை விலக்கி, என்னாச்சு ஷாலினி, எதுக்கு அப்படி அழுற என்று கேட்டனர். அச்சு, எங்க அம்மா என்னை பார்த்து நான் தப்பான பொண்ணுன்னு சொல்றாங்க அச்சு. நான் உண்மையிலேயே தப்பான பொண்ணா என்று திக்கி திணறிக்கொண்டு கதறினாள் ஷாலினி. அவள் அவ்வாறு கூறியதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் துடிதுடித்து போயினர். மாறனும் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அங்கே நடந்த பிரச்சனைக்கு பிறகு அவள் சிறிது கூட வாய் திறக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவள் கூறிய வார்த்தையில் அவனுக்கு கண்மண் தெரியாமல் கோபம் வந்தது. அந்த ஆத்திரத்தில் அவளை அச்சுவிடமிருந்து சட்டென இழுத்து ஓங்கி கன்னத்தில் அறைந்திருந்தான் மாறன். அடி தாங்க முடியாமல் ஷாலினி சுருண்டு விழப்போக அதை பார்த்த அக்னிக்கு கோபம் தலைக்கேறியது. டேய் மாறா, என்னடா பண்ற என்று கத்தியபடியே பாய்ந்து வந்த அக்னி மாறனின் சட்டையை பிடித்து அறைந்து விட்டான். டேய் என்று மாறன் தடுமாற, மூடிடா வாய, என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி அந்த பொண்ணு மேல கை வைப்ப, அதுவும் அடிபட்டு நிக்கிற பொண்ணு மேல, அறிவு இருக்கா உனக்கு என்ற அக்னி மாறனை பார்த்து கத்த, அங்கே இருந்த அனைவரும் பயந்து போயினர். அண்ணா, என்ன பண்றீங்க, இப்ப எதுக்கு அவளை அடிச்சிங்க என்ற அதிர்ச்சியில் மலர் கேட்டாள். கோபத்தில் கொதித்து கொண்டிருந்த மாறன் அக்னியிடம், நான் அரைஞ்சது தப்பாவே இருக்கலாம் மச்சான், ஆனா இவ என்ன வார்த்தை சொல்றான்னு நீயும் தானே கேட்ட என்று ஷாலினியை முறைத்தவன், ஏதோ அமைதியா இருக்கேன்னு நினைச்சுக்காத, எனக்கு கோபம் வந்துச்சுன்னா கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். எனக்கு இதெல்லாம் தேவையாடி? என்னால் உனக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன். ஆனால் நீ என்ன வார்த்தைலாம் பேசுகிற? கோவத்தில் அவங்க 1000 சொல்லுவாங்க, அந்த வார்த்தையெல்லாம் உண்மையாயிடுமா? இன்னொரு தடவை அப்படி பேசின, அடுத்த தடவை வெறும் அறையோட விட மாட்டேன் என்று கத்திவிட்டு அக்னியின் கோப பார்வையில் அங்கு நிற்க முடியாமலும் தன் ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாமலும் விறுவிறுவென வீட்டிற்குள் சென்று விட்டான் மாறன். டேய் மாறா, நில்லுடா என்று அக்னி பின்னிருந்து கத்த, பாஸ் இருங்க பாஸ், நாங்கள் போய் அவனை பார்த்துக்கிறோம் என்று கூறிய ஆதியும் துருவனும் அவனை சமாதானப்படுத்துவதற்காக பின்னாடியே வீட்டிற்குள் ஓடினர். மலர், அந்த பொண்ணை உள்ளே கூட்டிட்டு போ, மற்றதெல்லாம் உள்ளே போய் பேசிக்கலாம் என்று அக்னி கூற, பெண்களும் அழுது கொண்டிருந்த ஷாலினியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றனர். அவர்கள் சென்றதும் போனை எடுத்த அக்னி முதலில் பிரவீனுக்குத்தான் அழைத்தான். பிரவீன், நீ என்னைக்கு சென்னைக்கு கிளம்ப போற என்று கேட்டான். பாஸ், இங்கே கொஞ்சம் பிரச்சனை, அதனால் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் போகலான்னு கைலாஷ் சொன்னான். ஆனால் அதுக்கு முன்னாடியே கைலாஷோட அண்ணன் ஃபோன் பண்ணி எங்களை உடனே நாளைக்கு சென்னைக்கு வர சொல்லிட்டான். அதனால் நாளைக்கு கிளம்புற மாதிரி தான் இருக்கும் என்று கூறினான் ஜெய் உருவத்தில் இருக்கும் பிரவீன். சரி, நீ வரதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையை செஞ்சுட்டு வா என்று கூறி சில காரியங்களை செய்ய சொன்னான் அக்னி. பாஸ், இது ரொம்ப ரிஸ்காக தோணுது, வேற ஏதாவது வழி இருந்தால் யோசிக்கலாம் பாஸ் என்று பிரவீன் கூற, இல்லை பிரவீன், எனக்கு இதுதான் சரின்னு தோணுது. இதுக்கப்புறமா அந்த மூர்த்தியை சும்மா விட்டு வச்சா சரி வரும்னு எனக்கு தோணலை. அவன் இந்த தப்பா மட்டும் பண்ணலை, வேற ஏதோ பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு தான் எனக்கும் தெரியலை. முதல்ல அவன் குடும்பத்துக்கிட்ட அவனோட உண்மையான முகம் தெரியணும். அதனால் நீ முதல்ல அவனோட பசங்களுக்கு சில விஷயங்களை தெரிகிற மாதிரி பண்ணு. அதை பார்த்தாலே அவங்களுக்கு தானாக எல்லா உண்மையும் புரிய ஆரம்பிச்சிடும். உடனே நான் சொன்ன வேலையை செய். இன்னைக்குள்ளே அதை முடிச்சுட்டு நாளைக்கு சென்னைக்கு வர வழியை பாரு என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தான் அக்னி. நீ என்னை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுட்ட மூர்த்தி. என்னோட முழு சுயரூபமும் உனக்கு இன்னும் தெரியாது. நாளைக்கு உன்னோட வீட்டில் நான் வச்சிருக்கிற வெடிகுண்டு எப்படி வெடிக்குதுன்னு நீயே பார்ப்ப என்று கூறிக்கொண்டு வன்மமாக சிரித்தான் அக்னி. மலர்